Hi, Assalamu alaikum. Welcome back to my channel. நாங்கள் டோக்கியோவில் கொஞ்சம் மால்களுக்கு போயிருந்தோம். அதில் ஒரு மாலான சோலமாச்சி மாலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பிளானட்டோரியம் இருக்குது, அப்புறம் அக்வேரியம் இருக்குது. இந்த ஸ்கை ட்ரீக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா டோக்கியோவோட பெஸ்ட் பேனரமிக் வியூஸை நீங்கள் பார்க்கலாம். இது இந்த ஸ்கை ட்ரீ டோக்கியோவோட ஐகானிக் லேண்ட்மார்க்னே சொல்லுவாங்க. இந்த ஸ்கை ட்ரீ டோக்கியோவோட ஒரு பிராட்காஸ்டிங் டவர் அது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஸ்கை ட்ரீ பற்றி பார்க்கல. இந்த மாலில் உள்ள சில கடைகள் பற்றி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். இது அனிமே லவ்வர்ஸ்க்கு இது ஒரு ஹெவன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு, அதுவும் இல்லாமல் 90s இருந்த பிள்ளைங்க, இப்போ 2000 பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்குமே அவங்க விரும்பின அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இந்த மாலில் இருக்க ஒவ்வொரு ஷாப்லேயுமே ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. இந்த மாலில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், அப்புறம் சைட் சீயிங் பார்க்கலாம், அப்புறம் நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் இந்தியன் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அந்த வீடியோ நான் தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். சாண்ட்ரியோ கேரக்டர்ஸ்லாம் 1960 ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கவாய் கேரக்டர்னு சொல்கிறாங்க. கவாய்னா க்யூட்டானதுன்னு அர்த்தம் அந்த ஜப்பானீஸில். அப்புறம் இந்த மைன்கிராஃப்ட் 2009 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஜிட்டல் லெகோனே சொல்லலாம். ஒரு சின்ன ஐடியா தான், நீங்கள் இமேஜின் பண்ண எதை வேணாலும் பில்ட் பண்ணலாம். அது மாதிரி தான் இந்த மைன்கிராஃப்ட் இருக்கும் இந்த கேமு. இந்த ஒன் பீஸ்லாம் காமிக்ஸாக உருவானது தான். அதை தான் அங்கே மாங்கான்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் முந்திலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ காமிக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை. அங்கே இன்னுமே அந்த ட்ரெயின்களில் போகும்போது சீனியர்ஸே நிறைய காமிக்ஸ் புக் படிக்கிறத நான் பார்த்தேன். 2-3 ட்ரெயினில் நான் பார்த்தேன். அவங்க எல்லாம் சின்ன பசங்க கிடையாது, ஒரு 40 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கவங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க காமிக்ஸ் வச்சு. ஒரு பெட் டைம் ஸ்டோரியாக உருவான இந்த மிஃபி தான், இந்த பன்னி கேரக்டர் இன்றைக்கி ஒரு குளோபல் ஐக்கானாகவே மாறி இருக்குது. நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது இது. இதெல்லாம் டிஐஒய், நம்ம லெகோ மாதிரி நம்மளே கனெக்ட் பண்ணி இது மாதிரி நம்ம செய்கிறது. இதுவும் பிள்ளைங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரி அந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி டாய்ஸ் தான் இதெல்லாம். இது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு, பட் ஆனாலும் நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது.
இந்த டாய் வந்து 14+ தான் பண்ண முடியும், சின்ன பிள்ளைங்க பண்ண முடியாது. என்னோடய பிள்ளைங்களும் வந்து இதை வாங்கியிருக்காங்க. அவங்க செஞ்ச பின்னாடி நான் அதை வீடியோவில் போடுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.